என்னது மரகதம் பதிச்ச லிங்கமா? யா மரகத நெக்லஸ்க்கே 1.5 கோடினா மரகத லிங்கத்துக்கு ஒரு 15 சி வருமா? 15 சி 21 சி எல்லாம் மந்தவெளி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரும். பன்னாடு சாணி மிதிக்குது நிப்பாட்டா சாட 15 கோடியா 30 கோடிக்கு மேல வரும்டா. யா காசு பணம் துட்டு மணி மணி. ஆனா பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ணுவேப்பா. ஏண்டா 10 மணிக்கு ஒயின் ஷாப் தர வரைக்கும் வெயிட் பண்ற, பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? ஏன்பா கோவில திறந்தா தானே மணி. எதுக்கு வெயிட் பண்ணணும்? இன்னைக்கு அடிக்கிறோம், இப்பவே அடிக்கிறோம். அடிச்சுட்டு ஊரை விட்டுட்டு ஓடிட்டே இருப்போம். கரெக்ட். ஐடியாவும் அப்பளமும் ஒன்று, ஆற விட்டோம் நம்புறோம். இப்பவே பரகாஸ். ஹலோ. என்னது திருட இப்ப பிளான் போடுறீங்க? அது அந்த வளராதே சரியா ஒட்டு கேட்கல. அது லிங்கா கிட்ட உங்க ஹைட்டு வெயிட்டு பிரைட்டு அதை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஐயா நம்பிட்டோம். ஏன்பா நம்ப மாட்டாங்களா? அவங்க நம்புற மாதிரி சொல்லு. அது நீங்க சிட்டில சைட் அடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது யாரா இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் யாருன்னு அவருக்கு தெரியாதா? ஏய் சொல்லிட்டு வைமா. அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா, தோணும் போது வெப்போம். கேட்டீனியாப்பா? சிப்பான பானா மாட்டிக்கிச்சு, நீ டீல போடு, நான் தூங்க போறேன். எனக்கு தூக்கம் வரல. அப்படி காத்தாட ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, ராத்திரியில தான் ஊரை சுத்தி பாப்பீங்களா? ராத்திரில வேலை செய்யறதா இப்ப ஃபேஷன். டேல டூ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். யா இட்ஸ் லைக் ஏஆர் ரஹ்மான் ஸ்டைல். ஆனா ஒண்ணு, ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. கோயில் பக்கத்துலயோ டேம் பக்கத்துலயோ போயிடாதீங்க. பேய் பிசாசு நடமாடுதுன்னு சொல்றாங்க. செருப்பால அடிப்பேன், தொடப்ப கட்டால அடிப்பேன். அப்படி சொன்னா பேபி பிசாச்சில ஓடி போடும். எங்க அப்பா சொன்னாங்க டூ மச் ஆஃப் டாக்கிங். யா பரகாஸ். எஸ். ஊரை விட்டு ஊர் வந்து ஒதுக்குபூர்வமா கோயிலை கட்டி அதுக்குள்ள மரகதலிங்கத்தை வச்சதுக்கு உங்க தாத்தா மெட்ராஸ்ல வச்சிருந்தாருன்னா ஈஸியா திட்டிருக்கலாம். டேய் ஏன்டா எப்ப பார்த்தாலும் குறி சொல்ற பொம்பளைக்கு மாதிரி இந்த மஞ்சள் பைய கையில வச்சுன்னு சுத்திட்டு இருக்க? பரிகார பைப்பா கூட வச்சிருந்தா காத்துக்கிறப்பலாம் அண்டவே என்ன போய் சொல்ற? நீ தான் கூடவே வரீங்க. உன் ரூட்டு தனி ரூட்டா இருக்குதே. எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்து சொல்லுப்பா. ஏன் வெட்டி வாசகால் ஜன்னல் செய்ய போறியா? சீக்கிரம் ஏறி வாங்க, சீக்கிரம் ஏறி வாங்க. இருப்பா, நீ வேற கண்டக்டர் மாதிரி அதட்டுற. யார்ப்பா அது கோயில்ல எகிரி குதிக்கிறாங்க? டேய் சீக்கிரம் வா. இருப்பா, அஞ்சு போய் மாட்டிச்சு. வா. ஏன்பா இவ்வளோ பழசா இருக்குதே, நமக்கு முன்னாடி எவனா வந்து அடிச்சுட்டு போயிருந்தானா? ஏன்டா அப்படி அவசரமா பேசுற? கஷ்டப்பட்டு சோறுலாம் ஏறி வச்சிருக்கோம், நமக்கு தான் கிடைக்கும். ஏய் ஒரு கல் கொண்டு வா. கல்லு கல்லு. வா இதோ. அடி அடி அடி. பாக்கா உடைக்கிற கூட்டுடா, ஓங்கேட்றா. சக்சஸ். சீவன் தள்ளு. நம்மள மாதிரி திருட்டு பசங்க வருவாங்க தெரிஞ்சு கடவுள் உள்தாப்பால் போட்டுக்கினாரோ. அப்பா செருப்பை கழட்டிட்டு தள்ளுவோம்ப்பா. என்னப்பா ஸ்பைடர் மணிங்க தான் கொடுத்துனுறானா? இவ்வளோ வளைங்க இருக்குது. இது 70 வருஷம் மூடி வச்ச கோயில் மாதிரி இல்லையா? 700 வருஷம் மூடி வச்ச மாதிரி இருக்கு. எப்பா லிங்கா, இது பார்த்தா மரகத லிங்கம் மாதிரி இல்லையே. ஆபிரகாம் லிங்கம் மாதிரி இருக்கா? டேய் கிணத்துல இருந்து தண்ணி கொண்டா. சரி நீ ஆபீசருக்கு ஃபோன் பண்ணு, நான் போய் ஊரை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ கூட்டிட்டு வரதுக்குள்ள அவனுக்கு ஓடிடுவானுங்க. இப்போ என்ன பண்றது? பாம்பா அதாவது பண்ணுப்பா பண்ணுப்பா. எப்படிப்பா ஒரே பார்வையில பாம்பை பயந்து ஓட வச்சுட்ட? அவ்வளோ தைரியமான ஆளா நீ? ஓ கால் வாங்கிச்சா? ஏன்பா வெறும் கால தையல் மிஷின் மெரிச்சது போதும், நிறுத்துப்பாத. வேற வழி இல்ல. ஐயோ அலாரம் கேக்குது. வாப்பா வா 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 வா. நல்ல சீட்டியா முடிஞ்சு வாப்பா. எவன்டா அபாய சங்கு வந்து? அந்த பக்கம் பாரு. ஏய் இந்த பக்கம் பாரு. நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? ஆமாங்க, நாங்க 2 பேரும் தான் பார்த்தோம். எல்லாரும் கோயிலை சுத்தி வாழைங்க, சுத்தி வாழைங்க. கருவாடை பார்த்த காக்கா கூட்ட மாதிரி சுத்து போட்டானுங்க. எந்த பக்கமும் தப்பிக்க முடியாதுப்பா. மாட்டுல தோலை உரிச்சிருவானுங்க. ஏண்டா தோலை உருக்கி நம்மள அவிச்ச முட்டையா? கடிச்சிராதரா. மூளைக்கு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அண்ணன். ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். வெயிட்